وصحبه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أنا خاتم النبيين لا نبي بعدي أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு முக்கியமான தலைப்பின் கீழ் பேசுவதற்காக வேண்டி நான் இங்கு பணியப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்விடம் துஆ செய்தவனாக இஹ்லாஸ், இஸ்திகாமத், தக்வாவுடன் அல்லாஹ் அந்த அமானிதத்தை தன் புறத்திலிருந்து முழுமையாக வெளிப்படுத்துவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை தொடங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதகுல சமுதாயத்தினர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை, நிஅமத்துகளை வழங்கியிருக்கிறார். எண்ணி அடங்காத நிஅமத்துகளை, அருட்கொடைகளை அல்லாஹ் இந்த மனிதகுல சமுதாயத்தினர்களுக்கு வழங்கியிருக்கிறார். இதை தன் திருமறையில் அல்லாஹ் இவ்வாறாக கூறுவான், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ்வாகிய நான் உங்கள் மீது செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை, நிஅமத்துகளை நீங்கள் எண்ணத் தொடங்கீர்களேயானால் ஒரு போதும் எண்ணி முடித்து விட முடியாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் தெளிவாக குறிப்பிடுகிறார். ஏராளமான நிஅமத்துகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அதில் மிகப்பெரிய நிஅமத்தாக, மிகப்பெரிய அருட்கொடையாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடை என்னவென்றால் ஈமானுடைய அருட்கொடை. ஈமான் இல்லை என்றால் ஒரு நபர், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் சக்தி உடையவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு பதவி இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவன் நஷ்டவாளியாக இருக்கிறான். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் ஈமானுடைய நிஅமத்து கிடைத்து விட்டது என்றால் அவனிடம் ஒண்ணுமே இல்லை, ஈமான் மட்டும் இருக்கு. பணம் கிடையாது, காசு கிடையாது, பதவி கிடையாது, அந்தஸ்து கிடையாது. ஈமான் இருக்கிறதுன்னா நாளை கியாமத்திலும் சரி, இந்த உலகத்திலும் சரி, அவன்தான் வெற்றி பெற்றவன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஈமானுடைய நிஅமத் பெரிய நிஅமத்தாக இருந்தாலும், ஆனால் இந்த மனிதகுல சமுதாயத்தினர்கள்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தினர்களாக நாம இருக்கிறோமே, நம்மளுக்கு பிரத்யேகமாக, ஹாஸாக, மக்சூஸாக வழங்கப்பட்ட நிஅமத் என்ன தெரியுங்களா? அல்லாஹ் தன் திருமறையில் சுட்டி காட்டுகிறான், ஈமானுடைய நிஅமத் பெரிய நிஅமத் தான். இருந்த போதிலும் உங்களுக்கு பெரிய நிஅமத் என்னவென்றால், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இன் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உங்களுக்கு தூதராக அனுப்பி கொடுத்திருக்கிறோமே, அதுதான் நாம் வழங்கக்கூடிய நிஅமத்துகளிலே பெரிய நிஅமத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நபியாக வந்திருப்பது, நாம் அவர்களை நபியாக, தூதராக ஏற்றுக்கொண்டு இருப்பதுதான் நாம் வழங்கியிருக்கக்கூடிய நிஅமத்துகளிலே பெரிய நிஅமத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகை, அவர்கள் நமக்கு நபியாக வந்திருப்பது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் பெரிய நிஅமத் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்வான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத்.
நாம் வழங்கியிருக்கக்கூடிய நியமத்தை நீங்கள் சுக்ரியா செய்தீர்களேயானால், அந்த நியமத்திற்கு நீங்கள் நன்றி செய்தீர்களேயானால், நாம் அந்த நியமத்தை அதிகப்படுத்தி தருவோம். ஒரு கால் நீங்க நாம அனுப்பி கொடுத்திருக்கக்கூடிய ரசூலுடைய விஷயத்தில், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் நன்றி செய்ய தவறிவிட்டு அவர்களை நிராகரித்து விட்டீர்களேயானால், இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சுட்டி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நபியாக வந்திருப்பது, ரசூலாக வந்திருப்பது நமக்கு அருளிருக்கக்கூடிய நியமத்துகளிலே பெரிய நியமத்தாக இருக்கு. அப்ப அந்த நியமத்தை நம்ம மதிக்கணும். என்னங்க, அந்த நியமத்தை நாம மதிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நியமத்தாக வந்திருக்கிறார்களே, ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய 4 கடமைகள் இருக்குதுங்க. நாம அவங்களுக்கு எத்தனை கடமை செய்ய வேண்டியது இருக்குது? 4 கடமைகள், கட்டாயம் செய்ய வேண்டிய 4 கடமைகள் இருக்குது. முதலாவது கடமை என்னங்க? அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொள்வது. அவங்க மேல ஈமான் கொள்றது நம்ம மேல என்னங்க? கட்டாய கடமையா இருக்கு. முதல் கடமை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு நியமத்தை அனுப்பி கொடுத்திருக்கிறானே, அந்த நியமத்தை நம்ம மதிக்கிறோம்னா முதல் கடமை நம்ம என்னங்க செய்யணும்? அவர்கள் மீது ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் தன் திருமறையில் சுட்டி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலி, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வின் மீதும் அவரது தூதரான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்க ஈமான் கொள்ளுங்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய, நாம் செய்ய வேண்டிய முதல் கடமையாக இருக்கு. ஈமான் எப்படி கொள்ளணும்? அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்லிட்டாங்க. ஈமான் எப்படி கொள்ளணும்? சும்மா இப்படி அப்படிலாம் ஈமான் கொள்ளக்கூடாது. எப்படி ஈமான் கொள்ளணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலுல்லாஹ் வ காதமன் நபியீன் என்பதாக ஈமான் கொள்ளணும். எப்படிங்க? அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நபியாக நியமத்தாக வந்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை அவர்கள் மீது ஈமான் கொள்வது. எப்படி ஈமான் கொள்ளணும்? அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட நபியாக இருக்கிறார்கள், ரசூலாக இருக்கிறார்கள் என்று ஈமான் கொள்வதோடு, அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட இறுதி நபியாக, இறுதி ரசூலாக, ஆஹ்ரி ரசூல் ஹே, ஆஹ்ரி நபி ஹே அப்படின்னு ஈமான் கொள்வது நம் மீது கட்டாய கடமையாக இருக்குதுங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய, நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை, அவர்கள் மீது ஈமான் கொள்வது. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஒரு சில கூட்டத்தினர்கள் தங்களுக்கு இத்ரீஸ்ன்னு சொல்லி பேர் வச்சுக்கிறாங்க. முஸ்லிம்களுடைய பெயரை வைத்துக் கொண்டு, முஸ்லிம்கள் தொழுகிற மாதிரியே தொழுது கொண்டு, தான தர்மங்களை செய்து கொண்டு, முஸ்லிம்கள் மாதிரியே ஆடைகளை போட்டுக்கொண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமையை செய்வதில் தவறளிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக ஈமான் கொள்வது கிடையாது. அவர்களை நபியாக, ரசூலாக மட்டும் ஏற்றுக்கிட்டு இறுதி நபி, இறுதி ரசூலாக ஏற்க மறுக்கிறார்கள். இந்த கூட்டத்தினர்கள் எங்கே வெளியில இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லல, வேலூர்ல இருக்கக்கூடிய லாங் பஜார்ல இந்த குழப்பம் இருக்கு. வேலூர்ல என்னங்க, லாங் பஜார்ல ஒரு சில நபர்கள் முஸ்லிம் என்று பெயர் சூட்டிக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக வேண்டாம் இருக்கலாம், அவர்லாம் இறுதி ரசூல் கிடையாது, அவருக்கு பின்னாடி ஒரு தூதர் ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரஷாத் ஹலீஃபா என்ற ஒரு ஷைத்தானை ரசூலாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடிய குழப்பம் எங்க இருக்குதுங்க? வேலூர்ல இருக்கக்கூடிய லாங் பஜார்ல இந்த குழப்பம் பரவிட்டு இருக்கு. அப்ப இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமையை செய்ய தவறாங்க. அவர்கள் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் குறை வைக்கிறார்கள்.
எப்படி ஈமான் கொள்ளணும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். அவர்கள் தான் இறுதி நபி, இறுதி ரசூல் என்று ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த ஈமானை மறுத்துவிட்டு அவர்கள் வெறுமேனோ இறுதி நபியாக இருக்கிறாங்க, இறுதி தூதர் கிடையாது, தூதர் கியாமத் நாள் வரை வருவாருன்னு சொல்லிட்டு ரசூல் கியாமத்துக்கு ஆசக்தே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பிறகு அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ரஷாத் என்ற ஷைத்தானை தூதராக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ் காப்பாற்றணும். அவர்கள் முஸ்லீம்கள் கிடையாது. அவங்க யார் இல்லைங்க? முஸ்லிம்கள் கிடையாது. பேரையில இஸ்மாயிலின் பேர் வச்சுக்கலாம், இத்ரீஸின் பேர் வச்சுக்கலாம், அப்துல் காதரின் பேர் வச்சுக்கலாம். ஆனா அவங்க முஸ்லிம்கள் கிடையாது. இந்த குழப்பம் ரொம்ப வீரியமாக பரவி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய குழந்தைகள் பெண்களிடம் சொல்லி நாம் அவர்களை விழிப்புணர்வு படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை என்னங்க? நமக்கு நியமத்தாக அருளப்பட்ட அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை அவர்கள் மீது ஈமான் கொள்வது. இரண்டாவது கடமை அவர்களுக்கு இதாஅத் செய்வது, அவர்களுக்கு அடிபணிவது. என்னங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிபணியும். அல்லாஹ் தன் திருமறையில் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும். அல்லாஹ் எவ்வளவு தெளிவா சொல்லி காட்டுறான். முஸ்லிம்களே, முஃமின்களே, உங்களை படைத்த இறைவனாகிய அல்லாஹ்வாகிய என்னைய நீங்க பிரியப்படுறீங்களா? என்னைய நீங்க நேசிக்கிறீங்களா? என்னைய நீங்க விசுவாசம் கொள்றீங்களா? அதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? நீங்க பெருசா எதுவும் செய்ய வேணாம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுட்டு அல்லாஹ்வை அடைய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் குறை செய்துவிட்டு அல்லாஹ்வை நெருங்க முடியாது. அல்லாஹ்வை பிரியப்படுகிறேன் என்று சொல்வது பொய்யாகும். அல்லாஹ்வை பிரியப்படுறோம், அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும், நாம அல்லாஹ்வை நேசிக்கிறோம்னா யாரை பின்பற்றணுங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான். பின்பற்றுதல்னா என்னங்க? அவர்கள் நாவால் சொன்னதை கேட்டுக்கொள்ள வேண்டும். யாரு? யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவால் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதையும் பின்பற்றணும். நாவால சொல்லல, செயல்படியாக செய்து காட்டியிருக்கிறார்கள்னா அதையும் பின்பற்றணும். செயலால் செய்யல, கண் சாடையால் பார்த்து செய்து கொள்ளுங்கள் என்று தலையாட்டியிருந்தாவோ கை அசத்திருந்தாவோ அதை என்ன செய்யணுங்க? பின்பற்றுவது முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய கட்டாய கடமையா இருக்கு. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் குறிப்பிடுகிறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உங்களுக்கு அருட்கொடையாக வழங்கி இருக்கிறோமே, அந்த அருட்கொடைக்கு நீங்க செய்ய வேண்டிய 4 கடமைகளில் முதலாவது கடமை அவர்கள் மீது ஈமான் கொள்வது. இரண்டாவது கடமை அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். சொல்லால் சொல்லியிருந்தாலும் பின்பற்ற வேண்டும், செயலால் செய்திருந்தாலும் பின்பற்ற வேண்டும். சொல்லல, செய்யல, கை அசைச்சிருந்தாங்க, கண்ணால் அசைச்சிருந்தாங்க, இஷாரா செஞ்சிருந்தா கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது நம் மீது கட்டாய கடமையார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்திலும் அந்த நபர்கள் குறை செய்கிறார்கள். யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக ஏற்க மறுத்துட்டு ரஷாத் கலீஃபா என்ற ஒரு ஷைத்தான ரசூலா ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற மாட்டார்கள். மாறாக ரஷாத் என்ற அந்த ஷைத்தான ரசூலா ஏத்துக்கிறாங்களே, அவனைத்தான் அவங்க பின்பற்றுவாங்க. எந்த அளவுக்குன்னா, நஊது பில்லா அந்த கூட்டத்தினர்கள் யார ரசூலாக ஏற்றிருக்கிறார்களோ
அந்த ஷைத்தான் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரியாதைக்குரிய நபர் இல்லைன்னு எழுதி வச்சிருக்காங்க. நஊது பில்லாஹ். அல்லாஹ் காப்பாத்தணும், அல்லாஹ் காப்பாத்தணும், அல்லாஹ் காப்பாத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று எழுதி வச்சிருக்காங்க. நஊது பில்லாஹ். அல்லாஹ் காப்பாத்தணும், அல்லாஹ் காப்பாத்தணும். அப்படிப்பட்ட நபரைத்தான் இவர்கள் தூதராக ஏற்றுக்கொண்டு, இந்த குழப்பம் வேற எங்கே இல்லைங்க, நம்ம லாங் பஜார்ல இருக்கு. அது மட்டுமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தி பல விஷயங்களை எழுதி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. 2 கடமை முடிஞ்சு. 3வது கடமை என்னங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய, நாம் செய்ய வேண்டிய 3வது கடமை, அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். 1வது என்னங்க? ஈமான் கொள்ளணும். 2வது என்னங்க? அடிபணியணும், இத்தாஅத் செய்யணும். 3வது கட்டுப்படணும். இத்தாஅத் வேற, கட்டுப்படுதல் வேற. இத்தாஅத்னா வாயில சொல்லி இருந்தாலும் சரி, செயல்ல செஞ்சிருந்தாலும் சரி, கண்ணால் அசைத்திருந்தாலோ கையால் அசைத்தி இருந்தாவோ அதற்கு கட்டுப்படுவதற்கு தான் இத்தாஅத்துன்னு சொல்லணும். அதுக்கு பின்பற்றுறதுக்கு தான் இத்தாஅத் சொல்லுவாங்க. கட்டுப்படுதல் என்பது 3வது கடமை. அவர்கள் ஒரு விஷயத்தில் தீர்க்கமாக சொல்லிவிட்டால் நம்மளுடைய அறிவை அதில் பயன்படுத்தக்கூடாது, நம்மளுடைய சிந்தனையை பயன்படுத்தி அடுத்த ஆய்விற்கு செல்லக்கூடாது. ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா அப்படியே கோடு கிழிச்ச மாதிரி நாம் கட்டுப்படுவதுதான் முஸ்லிம்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கு. அல்லாஹ் தன் திருமறையில் குறிப்பிடுகிறான், ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. அல்லாஹ் எவ்வளவு தெளிவா சொல்றான். அல்லாஹ்வாகிய என் மீது சத்தியமாக, அல்லாஹ் சத்தியம் என்ற தன் மீது சத்தியம், உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக நபி அவர்களே, நீங்கள் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பில் அவர்கள் ஏதேனும் சந்தேகம் கொண்டு உங்களுடைய தீர்ப்பை நிராகரித்து விட்டார்களேயானால் அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் தெளிவுபடுத்துகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய வேண்டிய 3வது கடமை என்னங்க? நாம் அவர்களுக்கு கட்டுப்படுவது. 1வது ஈமான் கொள்வது. அவர்கள்தான் நபியாக இருக்கிறார்கள், ரசூலாக இருக்கிறார்கள், இறுதி நபியாக இருக்கிறார்கள், இறுதி ரசூலாக இருக்கிறார்கள். கியாமத் நாள் வரை யாரும் நபியாகவோ ரசூலாக வர முடியாது என்று நம்பிக்கை கொள்வது முதல் கடமை. 2வது கடமை அவர்களை பின்பற்றுவது, அவர்களுக்கு அடிபணிவது, இதாஅத் செய்வது. 3வது அவருடைய சொல்லுக்கு கட்டுப்படுவது. அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு நம்மளுடைய அறிவை அதில் செலுத்தக்கூடாது. 4வது கடமை அவர்களுக்கு மரியாதை செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணுங்க? மரியாதை செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான். அந்த வசனத்துடைய விரிவாக்கத்தை சொல்லிட்டு அந்த வசனத்தை நான் ஓதுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதே மாதிரி பள்ளிவாசல் மதீனால இருக்கா இல்லையா, அந்த பள்ளியில. அப்ப புதுசா ஒரு நபர்கள், ஒரு கூட்டத்தினர் இஸ்லாத்துக்கு வராங்க. அவங்களுக்கு மார்க்கத்தை போதிக்கணும்ல, சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அப்போ ஒரு உஸ்தாத போடணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நமக்கு தெரியும். எவ்வளோ மீறி சஹாபி வெளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப கருத்து சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத், இந்த உஸ்தாதை நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த கூட்டத்தினர்களுக்கு அமீராக போட்டு பாடம் சொல்லி கொடுக்க அனுப்பலாம். அபூபக்கர் சித்திக், இல்லைங்க ஹஜ்ரத், இவங்களை போட்டுக்கலாம், இல்லைங்க ஹஜ்ரத், இவங்களை போட்டுக்கலாம், இல்லைங்க ஹஜ்ரத், இவங்க போட்டு கருத்து பரிமாற்றம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கூட பொறுத்து கொள்ளவில்லை. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஹஜ்ரத் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருக்கிறாங்க. ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, என்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தம் பிசிற அளவு உயர்மையானால் அன்தஹபத அமாலுக்கும், உங்களுடைய அமல்களை அழித்து நாசமாக்கி விடுவேன். அல்லாஹ் யாருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறான்? யாருக்குங்க? அல்லாஹு அக்பர். சஹாபாக்களுடைய நிலை
அப்ப நம்ம அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4 விஷயங்களில் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் பரிபூர்ண முஸ்லிம்களாக கருதப்பட மாட்டார்கள். இந்த 4 விஷயங்களை கவனம் கொண்டு யாரெல்லாம் அணுவாக அவர்கள் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில், அவர்களை பின்பற்றக்கூடிய விஷயத்தில், அவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில், அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய விஷயத்தில் யார் கரகண்டிப்பாக இருப்பார்களோ அவர்கள் மட்டும்தான் அஹ்லுஸ் சுன்னதி வல் ஜமாஅ, அதாவது உண்மையான முஸ்லிமாக என்று கருதப்படுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, ஒரு குலத்தை பத்தி நான் இப்பதான் பயான்லயே பேசினேன். இந்த ரஷாது ஹலீஃபாங்கிற ஒரு ஷைத்தான ரசூலாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடிய குழப்பம். இந்த 4 கடமைகளை செய்ய தவறிய ஒரு குழப்பம் இருக்குது. அது என்னன்னா ஷக்கீலி குழப்பம். என்னங்க, என்ன குழப்பம்? ஷக்கீலி குழப்பம். இதெல்லாம் ஏங்க பேசுறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்க காலத்துல எல்லாம் எந்த குழப்பமும் இல்ல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த மாதிரி குழப்பம் இல்ல. இந்த மாதிரி போனு கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப எல்லாம் போன், இன்டர்நெட், எல்லாம் மொபைல்ல அவரு பயான் பேசுறாரு, இவரு பயான் பேசுறாருன்ட்டு நம்ம வாலிபர்கள் தவறான நபர்களுடைய கொள்கைகள் எல்லாம் பயானாக கேட்டு அது சத்தியம் என்று விளங்கி ஈமானை விட்டு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகினால தான் இந்த விஷயங்களை தெளிவாக எடுத்து சொல்லப்படுது. நீங்க உங்க குழந்தைகள்கிட்ட போய் எடுத்து சொல்லணும். என்ன குழப்பம்? ஷக்கீலி குழப்பம். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால பீகார்ல இருக்கக்கூடிய தர்பங்கா அப்படிங்கிற ஊரை சேர்ந்த அந்த நபரு ஷக்கீலு, அவன் பேரு, அவங்க அத்தா பேரு ஹனீஃபு. அந்த ஷைத்தான் இப்ப தன்னை தானே ஈசா நபி என்பதாக வாதம் செய்கிறான், தன்னை மஹதி என்பதாக வாதம் செய்கிறான். இஸ்லாமிய அடிப்படை கொள்கையில் ஒரு கொள்கை என்னங்க, நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கவில்லை, வானத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், உடலோடு உயிரோடு வானத்தில் இருக்கிறாங்க. கியாமத்துடைய நெருக்கத்தில் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை முறியடிப்பதற்காக வேண்டி 2 மலக்குமார்களுடைய தோல் புஜத்தில் கையை அணிந்தவாறு, அவர்களுடைய தலைமுடியில் தண்ணீர் சொட்டியவாறு திமஷ்கில் உள்ள வெள்ளை மினாராவின் மீது இறங்கி வந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு தஜ்ஜாலை லபாபுல் லுத்தி என்ற இடத்தில் கொலை செய்வார்கள் என்று ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் என்பதாக அந்த ஷக்கீல் வாதம் செய்கிறான். அல்லாஹ் காப்பாற்றணும். அது மட்டுமல்ல, மஹதி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு பெரியார் பிற்காலத்தில் வருவார். அவருடைய பெயர் முஹம்மதாக இருக்கும், அவங்களுடைய அத்தா பெயர் அப்துல்லாவாக இருக்கும். அவர் மதீனாவில் பிறந்தவராக இருப்பார். அவர்தான் பிற்காலத்தில் மஹதியாக ஆகுவார். அவர் மஹதியாக ஆன பிறகு அவருடைய ஆட்சி இந்த உலகத்தில் வரும், முழு உலகத்திலும் இஸ்லாம் பரவி செல்லும் என்று ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த மஹதி என்று அந்த ஷக்கீல் இப்னு ஹனீஃப் வாதம் செய்து கொண்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல நல்ல நபர்கள், நம்மளுடைய பள்ளியோடு தொடர்பு இருந்த, முதல் சஃபில் இருந்து தொழுகையாளியாக இருந்த, தஹஜ்ஜத் தொழுகக்கூடிய நல்ல நபர்கள் அந்த கொள்கையில மாறி போய் கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக உருது பேசக்கூடிய இடங்களில் இந்த குழப்பம் ரொம்ப வீரியமாக பரவிட்டு இருக்குது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5 நேர தொழுகுவது ஈமான் கிடையாது, நோன்பு வைப்பது ஈமான் கிடையாது, ஜகாத் கொடுப்பது ஈமான் கிடையாது, ஹஜ் செய்வது ஈமான் கிடையாது. இதெல்லாம் இஸ்லாமிய அமல்கள். இந்த அமல்கள் நிறைவேற வேண்டும் என்றால் ஈமான் சரியாக இருக்க வேண்டும், நம்மளுடைய கொள்கை சரியாக இருக்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் நம்மளுடைய கொள்கை சரியாக இருக்க வேண்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் நம்மளுடைய கொள்கை சரியாக இருக்க வேண்டும். அந்த கொள்கையில் எல்லாம் சரிப்படுத்தாமல் நாம என்ன அமல் செய்தால் என்னங்க, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. ஏன்னா நல்ல அமல்கள் அப்துல் காதர் மட்டும் செய்யறது கிடையாது, குப்புசாமியும் செய்யறாரு. தான தர்மங்கள் அப்துல் காதர் மட்டுமா செய்யறாரு? குப்புசாமி தான தர்மம் செய்யறாரு, ஏழைகளுக்கு உணவு வழங்குறாரு, ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு நோய் விசாரிக்க போறாரு. அவருக்கு நன்மை கிடைக்கல, நமக்கு நன்மை கிடைக்குது. ஏன்னா நம்மள்ட்ட ஈமான் இருக்குது, அவங்கள்ட்ட ஈமான் இல்ல. நல்ல அமல்கள் யாரு வேண்டாலும் செய்யலாம், நோன்பு வைக்கலாம், தொழுகலாம். ஈமான் இருந்தா மட்டுமே தான் அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்குது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் தோற்றத்தில் முஸ்லிம்கள் மாறி தென்படுவார்.
இருப்பார்கள். அவர்களை நம்பி அந்த ஷக்கீல் இப்னு ஹனீஃபா ஈசா அலைஹிஸ்ஸலாமாகவோ மஹதியாகவோ ஏற்று நாம் சென்று விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அவர்கள் நிராகரித்து விட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தெளிவாக கூறிய விஷயத்தை நிராகரித்து விட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பொய்ப்படுத்தி விட்டு வேறு ஒரு ஆளை அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார். அவள் முஸ்லீம்கள் கிடையாது. அடுத்த ஒரு நிமிஷத்துல ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன். புதுசா இப்போ ஒரு குழப்பம் பரவி இருக்குது. என்ன குழப்பம்னு பாத்தீங்கன்னா, முகமது அலி மிர்சா, இன்ஜினியர் முகமது அலி மிர்சா அப்படிங்கிற ஒரு குழப்பம். அண்டை நாட்டை சேர்ந்த ஒரு நபரு சஹாபாக்களை கேவலப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். நஊது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாத்துறோம். ஹதீஸ்ல தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபி ஐயிஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும். என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள், அவர்களில் யாரை வேணாலும் நீங்க பின்பற்றினார்களானால் நீங்கள் ஈடேற்றம் அடைந்து விடுவீர்கள் என்று சஹாபாக்களை பெருமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்க, அல்லாஹ் குர்ஆன்ல ரலியல்லாஹு அன்ஹு வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், சொர்க்கவாசி என்பதாக அவர்களுக்கு தீர்மானத்தை அல்லாஹ் குர்ஆனில் வழங்கி இருக்க, அந்த சஹாபாக்களை கேவலமாக பேசக்கூடியவன் தான் இன்ஜினியர் முகமது அலி மிர்சா. அண்டை நாட்டில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய வீடியோவை முழு உலகத்திற்கும் பரப்பி, நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா, இந்த வேலூர்ல கூட அந்த குழப்பங்கள் ரொம்ப வீரியமாக பரவிட்டது. நிறைய நம்மளுடைய வாலிப பிள்ளைகள் அவனுடைய பயான கேட்டுட்டு வா வா क्या अच्छा बोल रहे हैं அப்படின்ட்டு அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுடைய விஷயத்தில் நம்மளுடைய வாலிபர்களை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்வது நம் மீது கட்டாய கடமையாக இருக்குது. நாம் எவ்வாறு முஸ்லீமாக பிறந்திருந்தோமோ, எவ்வாறு முஸ்லீமாக மரணிக்க இருக்கிறோமோ, நம்மளுடைய பிள்ளைகள் எவ்வாறு நம்மளுடைய வயிற்றிலிருந்து முஸ்லீமாக பிறந்தார்களோ, அது போன்று அவர்கள் முஸ்லீமாக மரணிக்க கூடியதற்கு ஏற்பாடு செய்து கொடுப்பது நம் மீது கட்டாய கடமையா இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேலூரில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தினர்கள், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தினர்கள் அனைவரையும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த கடமைகள் நம்ம மீது இருக்குதோ அத்தனை கடமைகளும் முழுமையாக செய்ய வைத்து, அவர்கள் மீது முழுமையாக ஈமான் கொள்ள வைத்து, பரிபூர்ண முஸ்லிம்களாக வாழ்ந்து பரிபூர்ண முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் சுன்னத்துல்